அதான் இப்போ நான் இந்த பிரச்சனை சம்பந்தமாக கலைஞர் மருத்துவமனையில் 2-3 நாட்களுக்கு முன்பு மருத்துவர் பாலாஜி என்பவர் குத்தி தாக்கப்பட்டார். அதற்கு மருத்துவர்களுக்கு பாதுகாப்பு வேண்டும் என பல முறை நான் சொல்லியிருக்கிறோம். இப்போ மட்டும் இல்லை, கடந்த காலத்தில் சொல்லிட்டு வரோம். சட்டங்கள் இருக்குது, ஆனால் பாதுகாப்பு இல்லை. சட்டங்கள் நிறைவேற்றப்படவில்லை, நடைமுறைப்படுத்தலை. அதில் முக்கியமான காரணம் என்னன்னா, மருத்துவர்களுக்கு வேலை பளு அதிகம். போதுமான மருத்துவர்கள் கிடையாது, போதுமான செவிலியர்கள் கிடையாது. வேலை பளு அதிகம் இல்லை. இப்போ புதிய மருத்துவர்கள் நியமனம் செய்ய அரசு தயங்கி கொண்டிருக்கிறது. எவ்வளோ தகுதியான பேர் இருக்கிறாங்க, ஆயிரக்கணக்கான மருத்துவர்கள் தகுதியானவர்கள் இருக்கிறாங்க. ஆனால் அரசுடைய கொள்கை முடிவு என்னன்னா, நாங்கள் இதுக்கு பிறகு தற்காலிகமாக தான் நாங்கள் எடுப்போம், கான்ட்ராக்டில் எடுப்போம், டெம்பரரி எடுப்போம். இதுதான் அரசு இப்போ ஒரு கொள்கையாக அறிவிக்காத கொள்கை. அது முதலமைச்சர் அவர்கள் வெற்றி பெறுவதற்கு முன்பு அவர் கொடுத்த வாக்குறுதி, நாங்கள் வெற்றி பெற்றால் அரசு, அதாவது தமிழக அரசில் கிட்டத்தட்ட 5.5 லட்சம் பணியிடங்களை நாங்கள் நிரப்புவோம் என்று சொன்னார் முதலமைச்சர். 5.5 லட்சம். ஆனால் 2 மாதத்திற்கு முன்பு சட்டமன்றத்திலே இதே முதலமைச்சர் பேசிய நேரத்தில் இதற்கு 68,000 பேர் அரசு பணிகளுக்கு நாங்கள் நியமனம் பண்ணியிருக்கிறோம். அதில் 32,000 பேர் தற்காலிக பணியாளர்கள், டெம்பரரி. அப்போது இது மருத்துவத்துறையிலும் இதுதான், போக்குவரத்து துறையிலும் இதுதான், மின்சாரத்துறையிலும் இதுதான் நடக்குது. பற்றாக்குறை இருக்குது. அதில் பிரைவேட்டைசேஷன் செய்வதற்காக இது முன்னோட்டமாக இது கான்ட்ராக்டில் கொடுக்குறாங்க. புதுசாக எதுவும் சேர்க்கறது கிடையாது. தேர்தலுக்கு முன்பு பெரிய வாக்குறுதி கொடுப்பாங்க, நாங்கள் பழைய ஓய்வூதியத்தை நாங்கள் கொடுப்போம், வந்தவுடன் கொடுப்போம், ஒரே வாரத்தில் கையெழுத்து போடுவோம்லாம் சொன்னாங்க. இன்றைக்கி பழைய ஓய்வூதியம் அரசு ஊழியர்களுக்கும் ஆசிரியர்களுக்கும் இல்லை, கிடைக்கல. இவ்வளோ காலமாக போராடிட்டு வராங்க. இந்தியாவில் 8 மாநிலங்களில் பழைய ஓய்வூதியம் கொடுத்துட்டு இருக்கிறாங்க. ஆனால் தமிழ்நாட்டில் கொடுக்கறதுக்கு இவங்களுக்கு மனசு இல்லை இவங்களுக்கு. அதில் இது போன்ற பல நிர்வாக பிரச்சனைகள், சிக்கல்கள்லாம் இருக்குது. அது முதலமைச்சர் கவனம் செலுத்துவதா எனக்கு ஒன்றும் தெரியல. எங்க கருத்து தான் சொல்லியிருக்கிறாங்க. ஏன்னா இப்போ 57 ஆண்டு காலம் இரு கட்சிகளும் ஆட்சி செய்து வருகிறார்கள். இந்த 57 ஆண்டு காலத்திற்கு பிறகும் சென்னையுடைய நிலையை பாருங்கள். மழை என்ற ஒரு வார்த்தை வந்தவுடன் அடுத்தது அரசு ஊழியர்கள், அரசாங்கம் என்ன செய்யறாங்கன்னா, படகுகள் எங்க இருக்குன்னு தேடிட்டு போயிருக்காங்க. 57 ஆண்டுகள் ஆட்சி செய்தோம். இன்னைக்கு சரியான முறையில் வடிகால் கட்டுமானங்கள் அமைக்காத காரணத்தால் மழை பெய்தால் அடுத்தது போட் எங்கடா இருக்குது, போட்டை எடுத்துட்டு வாங்க, போட்டை இறக்குங்கன்னு சொல்ற நிலைக்கு நம்ம இருக்கிறோம். அப்போ இதுதான் வளர்ச்சியா? இதுதான் மாடலா, திராவிட மாடலா? எவ்வளோ உலகத்தில் எத்தனையோ நாடுகள் இருக்கு. எவ்வளோ மழை பெய்தாலும் அங்கே தண்ணி நிற்கிறது தண்ணி, அது நிற்கிறது மட்டும் இல்லை, தண்ணியை சேமிக்கிற தன்மை உள்ள. இப்போ டோக்கியோ எடுத்துக்கங்க. டோக்கியோவில் எவ்வளோ மழை பெய்ஞ்சாலும் ரோடுக்கு மேலே இருக்காது, அடியில் இருக்கும். அந்த தண்ணியை அப்படியே தேக்கி வச்சுக்கிட்டு அதை சேமித்து அதை பயன்படுத்துகின்ற தன்மை. ஆனால் இங்கே எப்படியோ எல்லாம் போய் அடிச்சு கிடிச்சு போயிட்டு நின்று அதனால தண்ணி நிற்கிறதுனால அந்த கொசு மலேரியாவிலேருந்து, ஃபைலேரியாஸ்லேருந்து எல்லா பிரச்சனையும் காலராலேருந்து அது மாதிரி நிறையா இருக்குது. இன்னும் நம்ம மழை இன்னும் பெய்ய போகுது. வடகிழக்கு இன்னும் தீவிரமாக வரப்போகுது. என்ன செய்ய போகிறாங்கன்னு தெரியல எனக்கு. ஜீரோ. நான் அடிச்சு சொல்லுவேன், ஜீரோ. எதுக்கு எங்கேயாவது ப்ரூஃப் காமிங்க. அவங்க சொல்றது நாங்க 6.25 கோடி மரங்களை நாங்க நட்டோம். எங்க நட்டீங்க சொல்லுங்க. ஒரு சர்வே எடுங்க, ஆடிட் பண்ணுங்க, ட்ரீ ஆடிட் பண்ணுங்க. எங்கேயும் இல்லை, சும்மா கணக்குக்குன்னு பேருக்குன்னு சொல்லிட்டு பண்ணிட்டு இருக்காங்க. இவங்க 10 வருஷத்துல இன்னும் 33 விழுக்காடு பசுமை நிரப்புவாங்களாமா. நான் சொல்ற யோசனைகள் நடைமுறைப்படுத்துங்க, தானே நடக்கும். அது பசுமை தாயகம், பாட்டாளி மக்கள் சொல்ற எத்தனையோ யோசனைகள், ஆவணங்கள் எங்ககிட்ட இருக்கு. யோசனைகள் அந்த புக்கை படிங்க, அதுல எவ்வளவு யோசனைகள். இப்போ நான் ஒரு உதாரணம் நான் சொல்றேன். சென்னையில பசுமை பூங்காக்கள் அமையுங்க. கோயம்பேடு பேருந்து நிலையம் இருக்கு, அதுல 65 ஏக்கர் நம்ம எல்லா திரட்டினா 65 ஏக்கர் கிடைக்கும். 65 ஏக்கர்லயும் பசுமை பூங்கா, கிரீன் பார்க் தொடங்குங்கன்னு நான் போராட்டம் பண்ணேன், கையெழுத்து இயக்கம் பண்ணேன், ஆர்ப்பாட்டம் பண்ணேன், கடிதம் எழுதினேன், எல்லாருக்கும் பண்ணியிருக்கிறேன். நான் என்ன பிரச்சனை உங்களுக்கு? அங்க ஏதோ ஒரு மால் கொண்டு வரணும்னு. யார் மால் கேட்குறா? மால் கட்டுறவன் அவன் இடத்த வாங்கி கட்டிட்டு போறது. அவன் பெரிய கோடீஸ்வரனா இருக்கிறான்.
அவன் அந்த பணத்தை வச்சுட்டு அவன் வாங்கிட்டு கட்டிட்டு போங்க. அரசு ஏன் கொடுக்கணும் அவனுக்கு மால் கட்டுறதுக்கு? இது பப்ளிக் இடம், பப்ளிக் யூஸ் பண்ணணும். அப்படி இல்லை, இடம் இல்லை. இங்க பூங்காக்களே இல்லையே. சென்னையில பெரிய பூங்கா வந்து 15 ஏக்கர்ல இருக்கு. டெல்லியில பெரிய பூங்கா 800 ஏக்கர்ல கட்டுறாங்க. 250 ஏக்கர்ல மேகர்வழி பூங்கா, லோதி பூங்கா இருக்குது. பெங்களூர்ல சிம்ஸ் பார்க், கப்பன் பார்க் இருக்கு. ஹைட் பார்க், லண்டன்ல, நியூயார்க்ல வந்து சென்ட்ரல் பார்க், எல்லாம் பெரிய பெரிய நகரங்களில் பெரிய பூங்காக்கள், ஒண்ணுமே இல்லை, பல வகையான பூங்காக்கள் இருக்கு. சென்னையில மக்கள் போகிறதுக்கு, தங்குறதுக்கு, நடக்கிறதுக்கு, பயிற்சி, உடல் பயிற்சியெல்லாம் எதுவுமே இல்லை. கிரீன் ஸ்பேஸே இல்லையே. நீங்க சென்னையில ஆரம்பிங்க. அது உங்களால பண்ண முடியல. நீங்க அடுத்த 10 ஆண்டுகள்ல 33 விழுக்காடு என்ன நீங்க பண்ணீங்கன்னு சொல்லுங்க. இல்ல என்ன கூப்பிடுங்க, அழைங்க, நான் சொல்றேன் என்ன நான் செய்யணும்னு சொல்லுங்க. எங்ககிட்ட ஆலோசனை கேளுங்க. இப்ப அதாவது நம்ம வரி பணத்துல திமுக அரசு வந்து அந்த அட்வைசர்ஸ் நியமனம் பண்ணிருக்கிறாங்க. கிட்டத்தட்ட 30, 40, 50 லட்சம் ரூபாய் சம்பளம் வாங்கிட்டு இருக்கிறாங்க. ஏன்னா நம்ம வரி பணத்துல. சும்மா அவங்க அட்வைஸ் எல்லாம் இல்லை, உட்காந்துட்டு இருக்காங்க, அவ்வளவுதான். அவங்களுக்கு வேண்டிய ஆள், அவங்க கட்சிக்காரங்க அவங்களுக்கு வேண்டிய ஆள் வச்சுக்கிட்டு பண்ணிட்டு இருக்கிறாங்க எல்லாம். அவங்க இதெல்லாம் எங்க போறது? இதெல்லாம் என்ன எவ்வளோ இருக்கு, செய்ய வேண்டியது எவ்வளோ இருக்கு. ஆனா நாங்க ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடி இவங்க வந்து 550 வாக்குறுதிகள் கொடுத்தாங்க. அதுல இன்னைக்கு கிட்டத்தட்ட ஒரு 490 வாக்குறுதிகளை நிறைவேற்றல. 490 வாக்குறுதி நிறைவேற்றல. அப்ப எப்ப பண்ண போறீங்க கேட்டா, இன்னும் எங்களுக்கு 1.5 வருஷம் இருக்குது, இன்னும் 1.5 வருஷம் இருக்கு. எப்போ பண்ண போறீங்க? இதுதான் அவங்களுடைய வாதம். நாங்க நிச்சயமா இது தவறான ஒரு செயல். யாராவது இந்த செய்தியை பரப்புறவங்க தவறா பரப்பிட்டு இருக்க கூடாது. மருத்துவர்கள், அரசு மருத்துவர்களா இருந்தாலும் சரி, தனியார் மருத்துவர்களா சரி, அவங்களுக்கு கடவுளுக்கு நிகரானவர்கள். அவங்களுடைய கட்டமைப்பே வந்து மக்கள் காப்பாத்துறது, மக்களை வந்து அது மிகப்பெரிய ஒரு சேவை. அதுல வந்து யாரும் வேணுமே வந்து இவ்வளவு சிகிச்சை கொடுக்காமையோ அப்படிலாம் இருக்காது. இல்லை, ரொம்ப ஸ்லைட் நெக்லிஜென்ஸ் எங்கேயாவது அங்கங்க இருக்கும், அவ்வளவுதான். ஆனாலும் வந்து நிச்சயமா ஒரு நோயாளி வந்தா ஒரு முழுமையான எப்படியாவது காப்பாற்றணும்னு எண்ணத்துல தான் எல்லா மருத்துவர்களும் இருக்கிறாங்க. நிச்சயமா அதுல மருத்துவர்களை குறை சொல்றதுக்குலாம் அர்த்தமே கிடையாது. அது வந்து அவங்க சொல்லுவாங்க, அங்க இறந்த அவங்களுடைய உறவினர்கள்லாம் அவங்களுக்கு ஒரு ஆதங்கம் இருக்கும், வலி இருக்கும். நிச்சயமா அந்த வலியும் நியாயமான வலி தான். ஏன்னா ஒரு இறந்துட்டாங்கன்னு ஒரு வலி இருக்கும். அந்த வழியில ஏதாவது சொல்லுவாங்க, பேசுவாங்க, எல்லாம் இருக்கு. அதுல ஆய்வு பண்ணி, என்கொயரி பண்ணி, அந்த என்கொயரியில வந்து ஷார்டேஜஸ் இருக்கான்னு பார்த்துட்டு தான் ஒரு முடிவுக்கு வர முடியும். தவிர உடனே யாராவது சொல்றதை வச்சுட்டுலாம் யாரும் முடிவுக்கு வரக்கூடாது. அது வந்து ஒரு சென்சேஷனல் ஆக்காதீங்க, தயவுசெய்து சென்சேஷனல் ஆக்காதீங்க. 2026ல கூட்டணி ஆட்சி இருக்கும். அந்த கூட்டணியில் பாமக இருக்கும். தமிழிசை சொல்லும் போது கூட என்ன பதில் சொல்றாங்கன்னா, கூட்டணி குறித்து இப்ப எந்த கருத்து தெரிவிக்க முடியாது, சூழல் மாறலாம், அவங்க அந்த பதில் சொல்லிருக்காங்க, யார் வேணா கூட்டணிக்கு வரலாம் அப்படிங்கிற தொடருமா? நான் திருப்பி அதை நான் சொன்னது திருப்பி கூட சொல்றேன். நான் 2026 கூட்டணி ஆட்சி இருக்கும். அந்த கூட்டணியில் பாமக இருக்கும். நீங்க மறுபடியும் நீங்க சொல்லுறது மறுபடியும் இதே தான் சொல்ல போறேன் நான். நன்றி.